வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 162, கிராம ஆட்சி என்பது தலைப்பு. பலமான கூட்டுறவால் பொருள் நிலையை உயர்த்தும் பண்புடனே சுதந்திரமாய் வாழும் சில 10 கிராமங்கள் ஒன்றாய் இணைந்த சிறு வட்டம். அவை பலவாய் அமையும் மாவட்டம். நலமான இம்முறையில் நாடனைத்தும் இணைந்த நல்லதொரு நிர்வாகம் நாமடைந்து விட்டால் இலரென்றோ உளரென்றோ 2 பிரிவேது. எல்லாரும் எங்கெங்கும் சமத்துவமாய் வாழ்வோம். ஆட்சி முறை கிராமத்தை வலுவாக்குகின்ற பொருளாதார முறை. இதுதான் நமக்கு இன்று தேவைப்படுகிறது. தனிமனிதர் சொத்துரிமையை ஒழித்து கூட்டுறவு முறையில் ஒவ்வொரு கிராமத்தினுடைய பொருள் துறையை உயர்த்துகின்ற பண்புடன் அருகருகே இருக்கக்கூடிய ஒரு 10 கிராமங்களை ஒன்றாய் இணைத்து ஒரு சிறு வட்டம், அந்த மாதிரி வட்டங்கள் பல இணைந்த மாவட்டம். இப்பொழுது இருக்கும் அதே அமைப்பு தான். ஒரு நாடு, ஒரு நாட்டின் கீழே பல மாநிலங்கள், அந்த பல மாநிலங்களின் கீழே பல மாவட்டங்கள், பல மாவட்டங்களின் கீழே பல நகரங்கள், கிராமங்கள். இந்த அமைப்பில் நாம் இன்று நிர்வாக முறையை நாடனைத்தும் ஒன்று சேர்த்து, ஏன்னா இன்று மாநிலங்களுக்கு மாநிலம் தனியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை விடுத்து கிராமங்களை சுதந்திரமாய் செயல்பட அனுமதித்து கூட்டுறவு முறையில் பொருள் துறையை உயர்த்தி நாடனைத்தும் இணைந்த ஒரு நிர்வாக முறையை நாம் அடைந்து விட்டால் எதிர்காலத்தில் மக்களிடம் செல்வந்தர் ஏழை என்கிற ஏற்றத்தாழ்வு இருப்பதற்கு வழியே இல்லை. இலர் என்று ஒரு சாராரும் உலர் என்ற ஒரு பிரிவுமாக மக்கள் 2 பட்டு நிற்கின்ற அவல நிலை இருக்காது. எல்லோரும் எங்கெங்கும் சமத்துவமாய் வாழ முடியும். எந்த மூலையில் வசித்த பொழுதும் மனிதர்கள் அனைவரும் சமம். அவர்கள் தேவைக்குரிய பொருட்கள், வசதிகள் அனைத்தும் சமமாக பெற்று மகிழ்ச்சியான மன நிறைவான வாழ்வை வாழ முடியும். நன்றி. வாழ்க வளமுடன்.